அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவான். உங்களை எல்லாம் இன்று 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு தொடக்க விழாவில் சந்திப்பதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்தியா என்றாலே காலதாமதம். அது எந்த ஊருக்கு போனாலும் அது உண்டு. ஆகவே தான் இங்கேயும் தொடர்கிறது. 9:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு காலதாமதமாக தொடங்கவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியாவில் இந்த மாநாடு நடத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஏறும்போது இந்த ஸ்டேஜை பார்க்கும்போது நான் சொன்னேன் நம்ம நண்பர்கிட்ட, ரொம்ப உயரமாக இருக்கேன்னு. அவர் சொன்னார், தமிழர்கள் உயரமானவர்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதனால தான் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஸ்டேஜும் உயரமாக போட்டிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு வெளியில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் உள்ளே வந்து உட்கார்ந்து விட்டால் தொடங்கலாம். நிறைய பேர் பதிவு செய்திருந்தார்கள், ஏன் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரியவில்லை. நேற்று வரவேண்டிய மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் தொழில்நுட்ப காரணத்தினால அது கேன்சல் ஆகிட்டு பல பேர் திரும்பி போய் ஹோட்டலில் தங்க வச்சு அவங்க திரும்பி வரவே முடியல. அவங்கெல்லாம் போய் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் த சுச்சுவேஷன் now. இன்னும் இப்போது என்ன உள்ளூர் டைம், சென்னை டைம் 7:40, இங்கே நேரம் 10:19. நீங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்துடலாம், விஐபிஸ் எல்லாம். இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தொடங்க இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் மிஸ்டர் கால்டுவேல். வணக்கம். கமலா சார் 10:30 கூட்டிட்டு வர போங்க, சீக்கிரம் போங்க, எழுந்து வந்துடுறாங்க ஃபாஸ்ட். சரி, அப்போ வாங்க. ஹலோ, கூப்பிட்டு வந்துருங்க. வாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் கூப்பிடுவோம். டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். உங்கள் சீட்டில் உட்காருங்க, ஹை கமிஷனர் வரத்துக்குள்ள. அடுத்தது யார், வேறு யார் எங்கே இந்த லிஸ்ட் யார்கிட்ட இருக்கு சார்? அது கொடுங்க சார். யாராக இருந்திருக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. வந்துடுங்க, வாங்க. யார் உட்காருங்க சார் எல்லோரும். வேல் நம்பி. ஆமாம், எங்கே பார்த்து வணக்கம் வணக்கம் முத்து, உட்காருங்க. வாங்க ஜோதியன், நீங்கள் இங்கே நில்லுங்க. வாங்க மிஸ்டர் அபீத் ஜுனைத், வாங்க மேடையில் உட்காருங்க. மிஸ்டர் கால்டுவேல்,
வாங்க உட்காருங்க. வேறு யார் பேர் வச்சு சொல்லுங்க எனக்கு. கோபாலகிருஷ்ணன். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் வந்துட்டாரா? சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வரல. அடுத்து மிஸ்டர் ரவீந்திரன் வரல. அடுத்தது ஜெகதீஸ்வர் கோபுர்தன். இஸ் எக்ஸலன்சி ஆஃப் ஹை கமிஷனர் ஆஃப் மொரிஷியஸ், அங்கே ஐ திங்க் ஒரு விஐபியில் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். டாக்டர் மாரிமுத்து அங்கே தான் இருக்கார். சிவக்குழந்து விஜய் சந்தோஷம் பயணிக்கரி சார் இங்கே மேலே எங்கே இவர் தான் சார். வாங்க உங்கள் பேர் அப்படி மேலே ஏறி வந்துருங்க. எங்கே விட்டுருக்க ஒரு பேர் நம்பி சாரா? ஆமாம், கூட்டிகிட்டு போய் உட்காருங்க. I call upon Dr. Raj Somasundram onto the dais, please. Raj Somasundram. Mr. Chinnu sir on the dais, please. YB Mr. Gunarajan, வாங்க, வெல்கம் டு அவர் கான்ஃபரன்ஸ். ரெண்டு சேர் தூக்கிடுங்க சார். சார் இந்த பக்கம் ரெண்டு சேர் எடுத்து சொல்லுங்கள். ரெண்டு பேர் சேர் எடுத்து சொல்லுங்கள், நான் கூப்பிட்றேன். பேர் சார் அவர் கூப்பிட்றேன். மிஸ்டர் ஜான் ஜோசப், வாங்க ஸ்டேஜில் வந்துங்க. டாக்டர் தியாகராஜன், வாங்க ஸ்டேஜில் வந்துங்க. நீங்கள் அடுத்த சீட்டில் அடுத்த சீட்டு போய்
வாங்க, உங்களுக்கு தான் காத்திருக்கோம். அவர் அந்த பக்கம் இவர் பக்கத்தில் உட்காருங்க. இல்லை, அந்த பக்கம் எங்க அங்கே உட்காந்து இவர் பக்கத்தில் வாங்க. இந்த சேர் இதில் வாங்க. அண்ணாச்சிக்கு நான் தான் கம்பெனி எப்பவுமே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உலகத் தமிழர்கள் ஒன்று கூடி இங்கு நடத்துகிற 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டில் வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கும் வகையில் பி. சகாதேவன் நிர்வாக இயக்குனர் NLFCS கோலாலம்பூர்
மற்றும் வரவேற்பு குழுவின் தலைவர் 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். It is a great pleasure to invite Datto Sagadevan to present his welcome address to the August gathering. வணக்கம். இன்று இந்த அரங்கில் வீற்றிருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் எனது காலை வணக்கம். இந்த நிகழ்வு ஒரு சிறந்த நிகழ்வு. இதில் கலந்து கொள்ளும் இந்த நாட்டின் இந்திய தூதர் இஸ் எக்ஸலன்சி திரு B.N. ரெட்டி அவர்களே, இந்த நாட்டு மூத்த கல்விமான், நாங்கள் எப்போதும் போற்றக்கூடிய தான் ஸ்ரீ டாக்டர் டி. மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வெளியூரிலிருந்து வந்துள்ள எல்லா அன்பர்களுக்கும் நன்றி சொல்லி, குறிப்பாக இங்கு மேடையில் அமர்ந்துள்ள சிலரை நான் சொல்ல தானே வேணும். குறிப்பாக ஐயா விஜி சந்தோஷம் அவர்கள். அவர் தமிழர் திருவள்ளுவர் சிலையை தமிழ் கூறும் உலகத்திலெல்லாம் ஹி ஹஸ் டன் அந்த சிலைகளை கொடுத்து பெரிய ஒரு புரட்சியை செய்து வருகிறார். அவருக்கு வரவேற்பு சொல்லி, இந்த நிகழ்வில் டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள், அவர் 40 ஆண்டுகளாக இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ஒரு தொழில் முனைவராக இருந்து தமிழ்நாட்டில் நல்ல சேவை பண்ணியிருக்கார். அவருக்கும் இந்த நேரத்தில் வரவேற்பு சொல்லி, திரு அபுபக்கர் அவர்கள், அவரும் பழைய நண்பர், அவர்களெல்லாம் வரவேற்பு சொல்லி, இந்த நிகழ்வில் குறிப்பாக திரு டாக்டர் V.R.S. சம்பத் அவர்கள் என்னிடம் பேசும்போது இந்த நிகழ்வை இங்கே நடத்த வேண்டும்னு ஒரு 7-8 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கார். இன்றைக்கு தான் அதை இங்கே 11வது மாநாடாக நடக்குது. ஆக இந்த ஸ்லோ ஸ்டார்ட்னு சொன்னார் அம்பாசிடர் என்கிட்ட பேசும்போது, இந்த மாதிரி மாநாடுலாம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருக்கும்னு அவரே சொன்னார். ஆனால் இன்றைக்கு காலையில் மாஸ் ஃப்ளைட்டில் ஒரு 50 டெலிகேட்ஸ் அங்கேருந்து வர்றதா இருந்தது. அது இப்போ ஃப்ளைட் டிலேன்னு ஹோப்ஃபுல்லி அடுத்த 2 நாள் அடுத்த செஷனுக்கு அவங்க எல்லோரும் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து, இந்த நிகழ்வில் அட் த ஆன்செட் நான் மலேசியா வாழும் எல்லா பேராளர்கள் இங்கே இருக்கிற சார்பில் எல்லாம் வெளியூர்லேருந்து வந்த எல்லா பேராளர்களுக்கும் எங்களது வரவேற்பை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் சொன்னது போல் திரு சம்பத் அவர்கள் பல முயற்சிகளில் இங்கே 11வது மாநாடு, அவருக்கு எங்களோட நன்றியை சொல்லணும். இன்றைக்கி கோலாலம்பூரில் இது நடத்துறதுக்கு அவர் எடுத்த முயற்சிக்கு. இந்த இடத்துல ஒரு 200 பேராளர்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆக நம்ம இந்த மாநாடை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்றது உங்கள் அனைவரின் பங்களிப்பில் தான் இருக்குது. இந்த ஒரு சமுதாயம் அதோட வளர்ச்சி பொருளாதார இருந்தால் தான் வளரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதுக்கு ஏற்ப இது போன்ற ஒன்று கூடும் நிகழ்ச்சி, நெட்வொர்க்கிங், which is important in terms of exchanging ideas
and at the same time, in terms of creating opportunities for our own the Tamil community on a global basis. With a globalized digital world, I suppose this has to be done more often, and for that, we again thank the organizers for choosing Kuala Lumpur as a venue for the function. இந்த சிறிய அறிமுகத்தோடு நான் இந்த பொருளாதார மாநாடை திறந்து வைக்க வந்த எனது நண்பரும் ரொம்ப ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நமது மலேசிய தூதர் ஐயா பிஎன் ரெட்டி அவர்கள் வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க இந்த மாநாடு நடத்துறதுக்கு. அவருக்கும் எனது தனிப்பட்ட நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். And again, எல்லாருக்கும் a warm welcome to Malaysia and enjoy the country. Thank you. பொதுவாகவே இருட்டாக இருக்கிறது என்று சிலர் சொல்லுவார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஏன் இருட்டு தெரியுமா என்று விவாதிப்பார்கள். ஆனால் இருட்டை போக்குவதற்கு யார் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறார்களோ அவர்கள்தான் சமூகத்தின் தேவை. அந்த அடிப்படையில் 11 மாநாடுகளை நடத்தியவர், ஒரு தனிமனித இராணுவம் போல இயங்குகிறவர் பெருமதிப்புக்குரிய VR சம்பத் அவர்கள் சட்டக்கதிர் என்கிற நாளிதழை தொடர்ந்து நடத்தி கலை சொற்களை தமிழிலே கொணர்ந்து வருபவர். உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்கிற ஆவலுக்கு அச்சாரம் போடுகிற வகையில் சட்டத்தமிழ் நாளிதழ் மாத இதழை நடத்தி வருகிறவர். இந்த மாநாட்டின் தலைவர் திரு VR சம்பத் அவர்களை நோக்க உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவான். உங்களை எல்லாம் இந்த 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாட்டிற்கு ஒன்று சேர பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாநாட்டினை தொடங்கி வைப்பதற்காகவும் தலைமை தாங்குவதற்காகவும் இங்கே நம்முடைய இந்திய தூதர், புகழ்பெற்ற தூதர், சிறப்பான தூதர், அன்பான தூதர், திறமையான தூதர், நம்முடைய நாட்டு தூதர், இந்தியாவினுடைய தூதர் இங்கே மலேசியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு ஒரு அதிகாரியை நியமித்து தினமும் இந்த மாநாடு எப்படி நடக்குது அப்படி பார்ப்பதற்காக ஒரு ஆஃபீஸரை போட்டார். அவர் டெய்லி ஃபோன் பண்ணி எங்களை கேட்பார், இன்றைக்கி யார் யார் வந்திருக்கா, எத்தனை விஐபி பேசுகிறாங்க, யாரை நாங்கள் கூப்பிடணும், என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாநாட்டை நடத்தி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த இஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் BN ரெட்டி அவர்களை ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் இன் திஸ் ஆகஸ்ட் கேதரிங். சார், ஐ டோல்ட் இன் தமிழ் about your one of the excellent ambassador, High Commissioner, and a talented High Commissioner, and a affectionate High Commissioner, and also helpful High Commissioner, because you are not only for us, everyone telling in Kualalumbur, you are doing wonderful service to the in Malaysia for Indian community and also Malaysian community. I am welcoming His Excellency Mr. BN Reddy, because even though our chairman welcome already, I want to welcome one more time. That's why I am telling this. Today, இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய மாநாட்டுக்குழு தலைவர் டத்தோ பி சகாதேவன் அவர்கள். அந்த மாநாடு 2009 சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட போது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சாமிவேல் அவர்கள்
300 பேராளர்களை அழைத்து கொண்டு வந்தார். மிகப்பெரிய ஒரு டெலிகேஷன் மலேசியாவிலிருந்து வந்துச்சு. அவர் தான் அந்த மாநாட்டை முன்னின்று இந்த மாநாடு நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர் டத்தோ ஸ்ரீ சாமிவேல் அவர்கள். அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக 2வது மாநாடு வந்து துபாயில் நடைபெற்றது. அதற்கு பிறகு 3வது மாநாடு நாங்கள் கோலாலம்பூர் நடத்துறதுக்காக 2013 நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏதாவது ஒரு அப்போ அவர் அமைச்சராக இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு டாம்சி சோமசுந்தரம் அவர்களை நாங்கள் அணுகினோம். அவர் சொன்னார், என்னை விட எங்களுடைய மேனேஜிங் டைரக்டரை எங்களுக்கு தலைவராக போட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கள், அவர் உங்களுக்கு சிறப்பான உதவி செய்வார் என்று சொன்னார். அதை இன்று நினைவு கூற விரும்புகிறேன். அதே போல் ஒவ்வொரு வருஷம் நாம் கேட்போம், இங்கே நடத்தலாமான்னு. ஏதாவது ஒரு காரணத்தில் அது தள்ளிக்கொண்டே போகும். தேர்தல் அல்லது வேறு ஏதாவது அரசியல் காரணங்கள் அல்லது சமூக காரணங்கள் என்று தள்ளிக்கொண்டே போகும். கடைசியில் இன்றைக்கு இது கனவு நினைவாயுள்ளது என்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே, இந்த மாநாட்டில் இருக்கிற எல்லாரையும் வரவேற்றுட்டாங்க. நான் அதையே திருப்பி சொல்ல விருப்பப்படவில்லை. இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வணக்கம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் நீங்கள் அனைவரும் தான். ஏனென்றால் ஒவ்வொருவரும் சொந்த செலவில் சொந்தமாக அறையெடுத்து சொந்தமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நோ கவர்மெண்ட் கிராண்ட், நோ கம்பெனி கிராண்ட், எவரிபடி இஸ் கம்மிங் தேர் ஓன். ஐ எம் வெல்கமிங் எவ்ரி ஒன். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால், தமிழர்கள், தமிழ் பாப்புலேஷன் should involve in economic development. To compare to other communities, other ethnic groups working very well, to Gujaratis or Punjabis or Jewish or Chinese or any other community working very well to develop themselves economically. We also to follow same steps to go up economically. We are not competing anybody, but we want to come equally for them. That is the reason we started this conference in 2005, and continuously we are conducting this conference in different parts of the world. This conference's aim is mainly to develop economically, socially, academically, professionally. Our people professionally very much shining very well all over the world. Good advocate, attorneys, good doctors, good architect, good chartered accountants, all Tamils in all over the world. Good IT professionals. In San Francisco, our people is dominating very much in entire San Francisco, our Tamil community, our Indian community. Not only Tamil, our Indian community. Telugus, Malayalis, Punjabis, Gujaratis, Sindhis, all they are developing very well because we are always interested to learn and learn and learn more. Tamil community, எப்பொழுதும் தமிழ் இன மக்கள் படிக்க வேண்டும், திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள். ஆகவே தான் தன்னுடைய குழந்தைகளை டாக்டராக்க வேண்டும், இன்ஜினியராக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே போல் பொருளாதாரத்துறையிலும் அவர்கள் நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு இந்த மாநாட்டிற்கு மலேசியா மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், இலங்கை, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து, UAE என பல்வேறு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். நமது டத்தோ சகாதேவன் சொன்னது போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வர வேண்டிய 2 ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு மலேசியன் ஏர்லைன்ஸ். ஆகவே தான் இன்றைக்கு வரவேண்டிய 2 முக்கிய விருந்தினர்கள் மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்களும் ஜெகத் நட்சகரன் அவர்களும் CV செல்வம் அவர்களும் 3 பேர் வர முடியாமல் போய்விட்டது. அவர்கள் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எனக்கு. நான் சொன்னேன், இந்தியா டைம் படி நீங்கள் எழுந்து ரெடியான உடனே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஆன்லைன் லிங்க் அனுப்புகிறோம், ஆன்லைன்லையாவது பேசுங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க எல்லாருமே ஆன்லைனில் உங்களுக்கு சிறப்பான ஒரு உரையினை கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு 17 அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. அந்த அமர்வுகள் பட்டியல் நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டுள்ள பேக்கில் இருக்கும் பாருங்கள். அதாவது
முக்கியமாக சில தலைப்புகளை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். குளோபல் எக்கனாமிக் சுச்சுவேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ், எமர்ஜிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்டார்ட்-அப்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், funding and finance, accounting procedure, international business opportunities, Tamil Nadu, Pondicherry and other Indian states, economic investment and business opportunities in Malaysia, law, rules and regulations, higher education, business communication and professional ethics through Tamil language. தமிழ் மொழியை ஒரு வணிக மொழியாக, பன்னாட்டு மொழியாக நாம் மாற்றிக்கொண்டு வருகிறோம். அதற்கான பெரும் பணியாற்றி வருகிறோம். தமிழ் மொழி இன்றைக்கு தமிழ்நாட்டில், மலேசியாவில், சிங்கப்பூரில், இலங்கையில், தென்னாப்பிரிக்காவில், மொரிஷியஸில், ஃபிஜி தீவில், கயானாவில் என பல்வேறு நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகின்றன. ஆட்சி மொழியாகவும் கூடுதல் மொழியாகவும் இருந்து வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். 6 நாடுகளுக்கு மேல் இருந்தால் அஃபிஷியல் லாங்குவேஜாக 6 countries if recognized, automatically we can take up this matter to the United Nations as a UN language. We have to try. First we have to try through Government of India to support this. Then we can try through Malaysian government. Then we can try for other governments. All governments send a proposal, automatically our language like English, like Chinese, like Arabic, like Spanish, like Tamil also one of the international language. So this is all the motto of this conference. We have to try peacefully and steadily and strongly our achievements. Because you see, when you are using for email, you can use English as well as Tamil. Like that we can develop the skills. That is why we put that topic. Like women development, youth development, many other topics are there. Many experts will give a speech for another 3 days. Finally, கடைசி நாளன்று இந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவும், நிறைவு விழாவில் தலை சிறந்த 10 பிரமுகர்களுக்கு விருது வழங்கும் விழாவும், 2 நிறுவனங்களுக்கு, ஒன்று வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், அனதர் வந்து தமிழ் பிஸ்னஸ் வாரியர்ஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் started by Dr. Palani G. Perisamy in 1974 in Washington, D.C. to collect donations from Tamil Nadu people from America to send to Tamil Nadu to help for Tamil Nadu people to come up in the economically. That is the reason we want to honor that organization on final day. First time in our conference history, first time we are taking institutional award. First award goes to this organization. They will receive on final day. Similarly, when we organized a conference in 2017, South Africa, more than 10 lakhs Tamils are living in Durban. They are facing a lot of problems on economically and socially. We motivated them. Now they started the organization called Tamil Business Warriors. They are conducting a lot of business meetings and conference and seminars. We are honoring for that organization also on the final day. இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு நிறுவனங்கள் எங்களுக்கு உடனிருந்து ஒத்துழைத்திருக்கின்றன. மலேசியன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், கோலாலம்பர் சிலங்கர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் மலேசியா, சிங்கப்பூர் சவுத் ஏஷியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதே போல் விஐடி யூனிவர்சிட்டி அவர்கள் தான் எங்களுக்கு பெரிய அளவிலே வருடம் எங்களுக்கு நிதி உதவி செய்து வருகிறார்கள். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள், அதே போல் உங்களுக்கு என்எல்எஃப்சி நிறுவனம் இங்கே கோலாலம்பூரிலே, அதே போல் பாரத் யூனிவர்சிட்டி, மேக்ஸ் பஜார் மலேசியா அண்ட் மேக்ஸ் ஸ்டார் ரிசோர்ஸஸ். என்னுடைய அருமை நண்பர் முபாரக் அவர்கள், முபாரக் எழுந்துருங்க, ஆமாம், அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. ஓகே, அதாவது அவர் தான் இங்கே மாநாட்டுக்கு பெரிய அளவில் இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஃபண்டும் ரிசோர்ஸ் பண்ணி எல்லாம் உடனிருந்து நம்ம டான்ஸ்ரீயோட இது டத்தோ சகாதரனோட உடனிருந்து பணியாற்றி அனைத்து பணிகளையும் இங்கே ஆற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் பலரும் எங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச நன்கொடைகளை அனுப்பியுள்ளார்கள். அவர்களுக்கும் திரு அன்சாரி அவர்கள், திரு கால்டுவெல் அவர்கள், திரு ஜான் ஜோசப் அவர்கள், திரு அபி ஜுனைத் அவர்கள், திரு சலாவுதீன் அவர்கள்,
திரு ஹரி கணேசன் ஃப்ரம் ஜப்பான் அவர்கள் என பலரும் அவர்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்துள்ளார்கள். இப்படி முழுக்க முழுக்க தமிழ் அன்பர்களால், தமிழ் நிறுவனங்களால் வருடா வருடம் பொருளாதார வளர்ச்சியினை மேம்படுத்துவதற்காகவே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டினோட ஒவ்வொரு நாளும் மாலையில் நம்முடைய இந்தியன் ஹை கமிஷனர் அவருடைய சீரிய முயற்சியாலும், அவருடைய வழிகாட்டுதலாலும், அவருடைய உத்தரவினாலும் 3 நாட்களும் மாலையில் கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஐ எம் very much appreciating and thanking His Excellency High Commissioner of India to Malaysia to supported and helped and directed to the its own official to organize a cultural program for 3 days. For all 3 days you can enjoy for evening 6 to 7 after the finishing. Then after that you can enjoy for a Kualalumbur hospitality, go here and there like that. So this is my initial note for this conference. You must enjoy the conference நோக்கமே. Please give your visiting card, business card to others to find out who is that gentleman. You can tell about you and exchange your views, exchange your ideas, exchange your resources, exchange your knowledge to others and acquire and make yourself to make out to you. Make it some thread, you will get it through this conference to go up economically. Thank you, one and all. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெருமக்களுக்கு நம்முடைய மாநாட்டினுடைய குழுவினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். எங்கள் இவர் கமல்ஹாசன் வாங்க, ஒரு பொன்னாடை எடுத்து கொடுங்க. இவர் ராமலிங்கம், அடுத்து மிஸ்டர் முபாரக், நீங்களும் வாங்க. 2 பேரும் சேர்மன், அவங்க 2 பேரும் வாங்க. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பி திரு குணராஜன் அவர்களுக்கு நமது டத்தோ சகாதன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அடுத்து டான்ஸ்ரீ அவர்களுக்கு திரு முபாரக் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். வாங்க. அடுத்து அவர் தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்து 168 திருவள்ளுவர் சிலைகளை நன்கொடையாக வழங்கிய தமிழ் முத்தமிழறிஞர் திரு டாக்டர் டத்தோ
துவையாக்கியாச்சு அவரை. சந்தோஷம் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். அடுத்து டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்களுக்கு கொடுங்க. அடுத்து திரு கால்ட்வெல் அவர்களுக்கு வெற்றிகரமாக நடத்தியவர். ஆமாம். அடுத்து திரு அபீத் ஜுனைத் அவர்கள் எங்களுடைய மாநாட்டிற்கு நிரந்தர பேட்ரன். எங்களுடைய ஒரு ஓரமாக குறைச்சிருக்கிறாங்க நம்ம ஆட்கள். வாங்க கொடுங்க. அடுத்து திரு ராஜ் சோமசுந்தரம் அவர்கள் NLFC-யுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கள். அவங்க அப்பாவை தான் அந்த மாநாட்டினுடைய முதல் அவார்டிஸ் யாருன்னா, நாங்கள் 2009 கொடுத்த உலகத்தமிழர் மாமணி அவருடைய தந்தையாருக்கு தான் வழங்கப்பட்டது. அந்த தந்தை அவர் இந்த ஊரில் ஒரு சீனியர் மோஸ்ட், நம்ம ஊரில் எப்படி கியாபி விஸ்வநாதன் அது மாதிரியும் ஒரு முத்தமிழ் காவலராக இருந்து வருகிறவர். அவருடைய அன்பு மகனுக்கு இன்று சிறப்பு செய்ததில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து திரு அபுபக்கர் அவர்கள் வாங்க. ராஜா மிஸ்டர் அபுபக்கர் ஹஜ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கார். எங்கள் மாநாட்டின் உன்னத பேட்ரனு, சென்னையில் புகழ்பெற்ற பிரசிடென்ட் நிறுவனத்தினுடைய தலைவர். அடுத்து மிஸ்டர் ஜான் ஜோசப் வாங்க. அமெரிக்காவிலேருந்து நியூயார்க்குனாவே ஜான் ஜோசப் தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற மனிதர். அவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து திரு மூத்த வழக்கறிஞர் திரு தியாகராஜன் அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து சென்னை வளர்ச்சி கழகம் அடுத்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு கூட இருந்து அனைத்து ஆதரவுகளையும் அளித்து வருகிறவர்கள் மூத்த வழக்கறிஞர் திரு தியாகராஜன் அவர்கள், அதாவது சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் கூட. அடுத்து மிஸ்டர் சின்னு எங்களுக்கு நியூ கமர், புதுசாக இப்போ தான் எங்கள் குரூப்பில் வந்திருக்கார். அவர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கார். சிங்கப்பூர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட தலைவராக இருக்கார். அவர் பேசிக்கலி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள், நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சரி, அவ்வளோ வேறு எதுவும் இல்லையா? அடுத்து வாங்க எங்க ரவுண்ட் சார். இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசினாக்க மத்தியானம் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா,
இந்த வாழ்த்துறை சொல்லுபவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு செஷனில் பேசியிருக்காங்க. ஆகவே அவங்கெல்லாம் வந்து சுருக்கமாக வாழ்த்துறையாக ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடணும் என்பதை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய இவர் ஜியாவுதீன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாழ்த்துச் செய்தியை வாசிப்பார்கள். மேடையில் வீட்டிருக்கிற மற்றும் மேடைக்கு முன்னர் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கிற பேராளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கல்வி கற்று நீதித்துறை நடுவராக பணியில் சேர்ந்து மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்து விருப்பு ஓய்வு பெற்று வெளியே வந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட எனக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்துச் செய்தியை வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வாழ்த்துச் செய்தி. மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர், தலைமைச் செயலகம், சென்னை 9/11/2024. 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு வரும் 15/11/2024 முதல் 17/11/2024 வரை மலேசியாவின் கோலாலம்பூர் மாநாட்டு வளாகத்தில் நடைபெற இருப்பது அறிந்து மிகவும் மகிழ்ந்தேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தொடங்கி வைக்க மலேசியாவிற்கான இந்திய தூதர் திரு B.N. ரெட்டி அவர்கள் தலைமையேற்கிறார். நிறைவு விழாவில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்கள் பங்கேற்க மலேசிய உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதிபதி திரு வாசிர் ஆலம் அவர்கள் விருதுகளை வழங்க இருக்கிறார் என்பது அறிந்து மேலும் மகிழ்வுற்றேன். 2029ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை சென்னை உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள நகரங்களிலும் இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்பட்டு வருவது சிறப்புக்குரியது. உலகளாவிய வணிகத்துறை சார்ந்த தமிழர்கள், தொழில் வல்லுநர்கள் என தமிழ் கூறும் நல்லுலகை சார்ந்த பல ஆளுமைகளும் பங்கேற்கும் 10க்கும் மேற்பட்ட அமர்வுகள் இந்த மாநாட்டில் நடைபெற உள்ளதாக அறிகிறேன். பொருளாதார மேம்பாட்டுக்காக நெருக்கமான கூட்டுறவையும் கூட்டாண்மையையும் உருவாக்குவதற்காக உலக அளவில் பன்னாட்டு சமூகத்துடனும் வணிக தலைவர்களுடனும் வல்லுநர்களுடனும் உரையாடுதலை இந்த மாநாடு ஊக்குவிக்கும் என்பது வரவேற்புக்குரியது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் கனிந்திருப்பது குறித்து புரிதலையும் அதை பயன்படுத்தி தாய் திரு நாட்டில் வந்து தொழில் தொடங்குவதற்கான முனைப்பையும் பன்னாட்டு தொழில் விளைவோரிடையே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த அமர்வுகள் அமையும் என்று நம்புகிறேன். பல்வேறு நாடுகளுக்கும் சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் கோலாலம்பூரில் நடைபெறும் இந்த உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு அதற்கு உந்துதலையும் உற்சாகமும் தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் பெருங்குடி மக்கள், இந்திய வம்சாவளி, இந்திய தொழிலதிபர்கள், வணிக தலைவர்கள், 20க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், 300க்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாடு தமிழ்நாட்டுக்கும் பிற நாடுகளில் வாழும் உலக தமிழர்களுக்கும் இடையே பொருளாதார அடிப்படையிலான பரிவர்த்தனைகளையும் பயன்களையும் அதிகரிக்க செய்திடும் வகையில் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகிறேன். பல்வேறு நாடுகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இம்மாநாட்டில் உலக தமிழ் மாமணி விருது பெறும் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் முன்னேற்றம் கருதி இது போன்ற பல்வேறு மாநாடுகளை ஒருங்கிணைத்து நடத்தும் உலக தமிழர் பொருளாதார நிறுவனத்தின் தலைவர் முனைவர் திரு V.R. சம்பத் அவர்கள்
மற்றும் அவரது நண்பர்களுக்கும் எனது பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வருக, தமிழ்நாட்டுக்கு வருக, தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் இந்திய வம்சாவளி, இந்திய தொழிலதிபர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்றிடுக என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். பாண்டிச்சேரி சிஎம் இதற்கு வரல, போகிறாங்க. அடுத்தபடியாக அது ஒருவர் பெயருக்கு முன்னாலேயே இயற்கையிலேயே பிரசிடென்ட் என்று எல்லோருக்கும் அமையாது. தமிழ்நாடு அசோசியேஷன் தலைவர், பிரசிடென்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னை அண்ட் சிகாகோ தலைவர், பிரசிடென்ட் டாக்டர் ஏ அபூபக்கர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். அருமை தொப்புள் கூடை உறவுகளே, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய தலைவர் சித்தப்பா சுருக்கமாக முடிச்சுன்னுட்டாங்க. இந்த அருமையான காலை பொழுதிலே இங்கே மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, இஸ் எக்ஸலன்சி பிரதர் மை கொலீக் B.N. ரெட்டி அவர்களே, அண்ணாச்சி அவர்களே, சம்பந்தி ஆபித் அவர்களே, டத்தீன் சிறப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, கல்வியாளர்களே, தர்ம பிரபுகளே, தாளாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான ஜும்மா பொழுதில் ஜும்மா முபாரக்குடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டின் ஒரு சிறப்பு, நான் காலேஜ் படிக்கிற டயத்திலேருந்தே டாக்டர் சம்பத் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை எல்லாம் ஊக்குவித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூளை செலவை செய்வது போல தொழிலதிபர்கள்லாம் இதில் உள்ளே கொண்டு வந்து செய்யக்கூடிய சிறப்பு அவருக்கே இருக்கும். எந்த இதுலேயும் ஒரு சிறப்பு என்னென்னா, எவ்வளோ பெரிய கட்டத்துலேயும் துபாயில் நடந்தாலும் சரி, சென்னையில் நடந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி, அந்த ஒரு டென்ஷன் ஒரு இது முகத்தில் எதுவுமே காமிக்க மாட்டார் சம்பத். அது ஒரு சிறப்பு அவருக்கு, இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு தனி பெரும் ஒரு சிறப்புன்னே சொல்லணும். நம்ம இதுக்கு கைத்தட்டலாம். அது மாதிரி அவருக்கு இறைவன் தீர்க்க ஆயுசை கொடுத்து சென்றடெல்லாம் திறந்த கதவுகளால் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணுன்ட்டுன்னு இல்லாமல் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த முக்கியத்துவம், இந்த பொருளாதார மாநாட்டின் நோக்கம் முதல்லையே தலைவர் சொன்னது போல் ஒருவர் அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுலேருந்து பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற்றம் அடையணும், கல்வியில் முன்னேற்றம் எப்படி அடையணுங்கிறது சிறப்பும். ஒரு குறிப்பாக சொல்ல போனோம்னா GDP growth இந்தியாவுக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக ஆகிட்டுருக்கு. ரியல் எஸ்டேட் வேல்யூன்னா இப்போ 2024 ரியல் எஸ்டேட் வேல்யூன்னா இந்தியர்களில் நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்கள, அதில் பயனடைந்த ஒரு நிறுவனம் எங்கள் நிறுவனம் கூட ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால் இங்கே உள்ள முதலீட்டாளர்கள் குறிப்பாக தமிழகத்திலும் இந்தியாவிலையும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இருக்குது. இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்த வாழ்த்து செய்தியை படித்தீங்கன்னா அதில் 3 தடவை தமிழகத்திற்கு வருகன்னு தெளிவாக சொல்லியிருக்கார். நீங்கள்லாம் அங்கே தொழில் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் மேடையில் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, ஒட்டுமொத்த இந்திய 140 கோடி இந்தியரின் சார்பாகவும் 40 கோடி இஸ்லாமியர் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் YB குணராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸலன்சி டத்தோ சஹா, மிஸ்டர் சம்பத், த ஆர்கனைசிங் கமிட்டி, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். திருவாளர் சம்பத், டத்தோ சஹா ஃபார் ஆர்கனைசிங் திஸ் 11th வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ். இந்த வேலையில் ஏற்பாட்டு குழு தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு. At the same time, I think we have lots of business people all over the world who are here. Give yourself a big round of applause for being here. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா the most important thing of the conference is அவர் சொன்னார், Tamil businessmen must come together. The power of networking is very important, and I believe the next 2 days, அடுத்த 2-3 நாள் we will be able to network
and meet many business people and see how we can develop our business. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். அடுத்து நமது அண்ணாச்சி விஜிபி சந்தோஷம் அவர்கள் பேசுவார். இப்படி உட்காந்து பேசுங்க, இங்கே பேசுங்க, உட்காந்து பரவாயில்ல, உட்காந்து பேசுங்க, நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம்ல. ஏன் எல்லாரும் உலகை தமிழால் உயர்த்திடுவோ, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லா நாடுகளிலும் தேசங்கள்லாம் நமது மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ சென்றார்கள், உழைத்தார்கள், வாழுகிறார்கள். நமது அன்புக்குரிய சகோதரர் தலைவர் BS சம்பத் அவர்கள் 10 ஆண்டுகளாக மிக அற்புதமாக பல நாடுகளுக்கு சென்று நேரிலே எல்லோரையும் பார்த்து அவளை அழைத்து செய்தார்கள். இன்று 11வது மாநாடு எங்கள் ஊரிலே நடக்கின்றது. எங்கள் ஊர் என்றால் என் அருமை அப்பா அவர்கள் அலோஸ்டாவில் அவர்கள் ரொம்ப நாள் பணி செய்தார்கள். இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற நமது தமிழ் மக்கள், தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லோரும் நன்றாக அவர் உழைத்து உயர்ந்து வருகின்றார்கள். எக்கனாமிக் ரிஃபார்ம் என்றால் வருமானத்தை பெருக்க வேண்டும். வருமானத்தை பெருக்கி அதன் மூலமாக தன் குடும்பத்தையும் மீதிருக்கின்ற பணங்களை தொண்டு நிறுவனங்களுக்கு, நான் சொல்லுவேன் அடிக்கடி, தொழில் செய்து தொண்டு செய்ய வேண்டும் என்று. ஆக இருக்கின்ற பெரியவர்கள் எல்லோரும் தொழில் வளர்த்தார்கள், இந்த தொண்டு செய்கின்றார்கள். அது நமது அன்புக்குரிய சகோதரர் BS சம்பத் அவர்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள், நானும் சென்றிருக்கின்றேன். பிஜேபி உலக தமிழ் சங்கம் மூலமாக உலகமெல்லாம் திருவள்ளுவர் சிலையை வைத்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கு தமிழ் உணர்வையும் தமிழர்கள் வாழ்க்கையும் எப்படி நம்ம கொண்டு செல்ல வேண்டும் இந்த எண்ணத்தினால் இதுவரை 168 சிலைகள் வைத்திருக்கின்றோம். இன்னும் சிலை வைத்திருக்கின்றோம். முதலாக தோட்டத் தொழிலாளர் மாளிகையிலே முதல் சிலையை வைத்தோம். அப்பொழுது டாக்டர் சாமுவேல் சென்னையிலிருந்து பல அறிஞர் பெருமக்கள் வந்தார்கள். ஆகவே அதன் மூலமாக ஒவ்வொரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி தொழில் வளர வேண்டும், தொண்டு வளர வேண்டும், அவர்கள் இருக்கின்ற நாடு வளர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தொழில் செய்ய வாருங்கள், அவங்க அங்கே உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தருகிறார்கள். அதுபோல் மற்ற நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களிலே அந்தந்த நாட்டிலே பல புதிய தொழில்கள் செய்து தருகிறார்கள்.
ஆகவே இந்த மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய நிறுவனத்தின் மூலமாக இன்னும் இது மேலோங்கி வளர்ந்து வருகின்றது. ஆக அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான வார்த்தையும் மேலும் மேலும் நம்ம தொழில் வளர்ந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வேறு எந்த செஷனில் பேசாதவங்களை மட்டும்தான் இப்போ பேச கூப்பிடுறோம். ஏன்னா அவர் வேறு செஷனில் பெருசாக எதுலையும் பேசலை. அடுத்து நம்ம இந்த அரங்கில் உட்கார்ந்துருக்கின்ற திரு ராஜ் சோமசுந்தரம் அவர்கள் வேறு எந்த செஷன்லையும் பேசலை. அவர் ஒரே ஒரு நிமிஷம் வாழ்த்துக்களாவது சொல்லிட்டு உட்காரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. ஏன்னா மற்றவங்களாம் நாங்கள்லாம் எல்லா செஷன்லையும் பேசிகிட்டு இருக்கிறோம். Welcome to all of you. Thank you very much, Dr. Sambat. I hope all of you all have a wonderful networking session today and for the next 2 days. Well, I'm not prepared to give a speech today. Anyhow, welcome again. Thank you. Okay. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் His Excellency Mr. B.N. Reddy, High Commissioner of India to Malaysia, will inaugurate the conference and present his inaugural speech. Before that inaugural function speech, after that we'll take as a mark of inauguration, all will take ourselves one group photograph. Thank you very much, Dr. Sampath and Mr. Zainuddin. Thank you very much for your wonderful introductions. Namaskar, Vanakkam, Salamat Pagi. Salamat Pagi? Okay. Tan Shri Professor Dr. Marimuthu, former Deputy Minister of Education. YB Gunaraja Adun from Selangor, the state of Selangor. Dato Shri N. Gopalakrishnan, who has promised to be here, and I'm sure he will join soon, that is the President of MIKI and also President of the National Chambers currently of Malaysia, and is also the co-chair of the ASEAN India Business Council. Dr. Palani Periyaswamy, the Chairman of the PGP Group of Companies from Chennai. Dr. V.G. Santoshan, Chairman of the VGP Group of Companies. Dato B. Sahadevan, Managing Director, NLFCS, and Chairman of the Reception Committee of this very wonderful event. Dr. V.R.S. Sampath, Founder, President, World Tamils Economic Foundation, Madras Development Society, and is the fulcrum of this event. Datin, distinguished guests, esteemed delegates who are joining this event, both physically, I understand, some of them also joining live. It is indeed an honor to address this esteemed gathering at the World Economic Summit, Kualalumbur, which concurrently hosts the 11th World Tamils Economic Conference. I convey my deep appreciation to Dr. V.R.S. Sampath and the Madras Development Society, World Tamils Economic Foundation, Chennai, for their visionary efforts in organizing such an event in Malaysia. I am so happy to note that most of the business chambers of the Malaysian Indian community here, be it MIKI, KLCK, and several others, have been part and parcel of this, and will have speakers from these organizations, business chambers, come and speak to you
in the course of the next few days. It is indeed a delight for all of us to note that over the next 3 days, you will have about 350 delegates from as many as 20 countries, including, of course, India, Malaysia, the United States, Middle Eastern countries will be participating in this event. In today's dynamic and fast-changing world, economics, particularly economies across the borders, are increasingly getting interconnected, and the global uncertainties continue to remain very strong. I'm very confident that this platform, which brings literally together across all the continents of the world into one platform, will provide crucial opportunities for dialogue, collaboration, networking, and equally important, innovation. I think this has been alluded to by speakers before me, and I'm sure this will become the important aspect of this conference. Distinguished guests and delegates, historically, the Tamil diaspora has made indelible contributions in the fields of commerce, technology, education, you name it, even in the political arena, continuously showcasing resilience, leadership, and a profound sense of community spirit. The Tamil community's contributions to commerce and culture have been exceptional and historically very, very significant. Tamil traders, merchants, and entrepreneurs have been plying their skills and wisdom in markets worldwide for centuries. Here, I wish to draw your attention to a book released in September this year by a very renowned historian and author of the British origin by name William Dalrymple. The name of the book is The Golden Road: How Ancient India Transformed the World. He argues that the ideas originated in India from 5th century BC to 12th century AD, which is much before the Silk Road has originated, they have influenced a wider swath of world around it, rewiring cultures and civilizations. His descriptions of seafaring traditions, especially of the most enterprising Tamils from ancient times, which is about 5th century AD, and the Cholas particularly, prove that India was a maritime power in antiquity, touching Egyptian ports of the west of India, which is few thousand kilometers away, and the rest of the Southeast Asia, which is again few thousand kilometers to the east of India. In fact, historian William Dalrymple makes a special mention about the role of Tamil trading guilds, which became instrumental in expanding India's ancient trade links with the then Malaya, which is the current day Malaysia and Singapore, and other Southeast Asian countries. It is as early as the 5th century AD. In fact, he's come up with a lot of evidence to prove that these voyages have started by the Tamil trading guilds centuries before. It is a coincidence that William Dalrymple was in Kuala Lumpur earlier this week, and he was extolling the great contributions of the Tamil trading guilds in expanding India's trading footprints in Southeast Asia. In some measure, I see the event today, which is going to be over the next 3 days, Dr. Sampath, a modern day golden road, contribution from India, particularly Tamil Nadu, and Tamil origin professionals and business leaders in promoting economic and cultural engagement of Tamil Nadu and New India on a global scale. I, on behalf of the High Commission of India, Government of India, salute the efforts made in creating this robust economic linkages between their countries of residence, that means your countries of residence, and your ancestral homelands. In fact, here, Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, has time and again spoken about the importance of Tamil language, Tamil culture, and its profound role in spreading
not only just the Tamil Nadu and its vibrant culture, but also of India in manner that which is really remarkable. And in fact, as you know, Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, declared Tamil as the oldest language in the world. Well, colleagues, this conference, with about 20 sessions on the agenda, as I can see, has diverse themes that resonates well with all of us, from advancements in the artificial intelligence, digital transformation, sustainability, and very important core business-related ethics, networking-related principles, infrastructure, education, and trade policy. Distinguished delegates, the timing of this event in Malaysia, in my view, assumes profound significance. India and Malaysia have upgraded their relationship to what we call a comprehensive strategic partnership. During the visit of Honorable Prime Minister of Malaysia, Yang Amat Berhormat Dato Sri Anwar Ibrahim, to India in August this year, as many of you would know, India has such this comprehensive strategic partnership with very select countries, and we have with Malaysia now. Our economic partnership with Malaysia is now backed by shared ambitions in digital innovation, sustainable energy, manufacturing, and other frontier technologies that we are looking at in collaboration from both sides. The bilateral trade has touched almost $20 billion last year. The two-way investments are growing, particularly in the fields of renewable energy, semiconductors, startups, particularly the fintechs, and other areas. Just in the year 2023, almost $5 billion investments were announced from Malaysia's national oil company or energy company, Petronas, in India's renewable energy sector, especially in production of green ammonia and green hydrogen. Indian startups, particularly unicorns, are investing in Malaysia and establishing themselves very well here, particularly in areas such as fintech, agri-tech, and hospitality sectors. In fact, Malaysia's business-to-business digital payments market, which is very sizable, a large and overwhelming share of this digital B2B payments are being now managed by India's fintech companies, and two of them are unicorns already in India. You would have heard this Pine Labs and Razor Pay, and they have their footprints already here. They're doing well here. In fact, there are over 100 Indian IT companies in Malaysia serving large corporate businesses as well as several government agencies. And they're also equally set up their global service centers, some of them in Malaysia, particularly in Cyberjaya. And thereby they're able to export their IT services from Malaysia to other ASEAN countries as well as the rest of the world. The continuously evolving competencies of Indian IT companies fit well with the digital economy priorities of the Government of India and Government of Malaysia. The digital transformation that has happened in India, which our distinguished delegates from India would be able to speak to you in greater length, and I'm sure they will share their own personal experiences of how this digital transformation in India has really taken us to a new level, and this particular segment has great potential for applications in Malaysia because the Malaysian government has determined that digital economy would become a high priority for them, and in fact they have announced the ambition of taking it to 25.5% of their economy in the digital space by 2025. So it is here that the given high priority of the both governments in digital economy space, for the first time both governments have established or in the process of establishing, I would use a India-Malaysia Digital Council. In fact, this is one of the important outcomes of Honorable Prime Minister of Malaysia to India in August this year. And here we believe that the delegates who have come from India and other parts of the world would be able to look at how you can contribute in Malaysia's growth of digital economy.
because it is a priority not just, I mean, it's world over, it's a priority, but I think particularly given the enormous focus given here, and some of you who have the chance to read the federal budget, which is still under consideration by the Malaysian Parliament, there are several initiatives that have been announced by the current government of Malaysia on how to promote the digital space, particularly bringing in the frontier technologies in that, be it artificial intelligence, Internet of Things, and several other areas. Well, equally important, I would say, is the people-to-people connect, which is one of the important drivers of our relationship with Malaysia. As you all know, Malaysia has the second largest persons of Indian origin in the world. It used to be number one till the United States of America has stolen the march. So, but still, nonetheless, it is a very important dimension of our relationship. Honorable Prime Minister of India, Narendra Modi ji, has said recently, as late as in August, when he met the Malaysian Prime Minister, Honorable Prime Minister of Malaysia, that the diaspora, Indian diaspora in Malaysia, is a living bridge that will connect our two countries for centuries to come. Because this is going to be the important dimension of our bilateral relations, and we in the High Commission will continue to do as much we can connect with all of you as possible. Here, as you all know, that both governments have significantly relaxed the visa systems. In fact, Malaysian government is offered almost visa on arrival for several categories. Even India has now waived the visa fee for tourists going into Malaysia, into India, particularly. However, we still have the e-visa system, where I think within 72 hours visas are received by, I think I have not received any serious complaints about on this account. So with this connectivity growing, in fact, Malaysia, which is paying a lot of emphasis on tourism, as you know, this year, for example, the coming year, for example, we will be celebrating what is called India-ASEAN Year of Tourism. Similarly, Malaysia will be observing Year of Tourism in 2026. So we're all gearing up for improving the connectivity, because here we already have about 220 flights per week. It's a bit unfortunate that a couple of flights which are supposed to come for the conference, they got delayed, and hence, and I'm sure they all will join soon. The delegates who are coming from India will join soon. So the connectivity is important. Just to mention for the benefit of everyone, earlier today, this morning, AirAsia launched its first flight aircraft to Port Blair, which is now called Sri Vijayapuram in Andaman and Nicobar Islands. And this is, I understand, is the first international flight by any carrier into Port Blair. So this is the significance of this, and I'm sure this will promote further tourism between our two countries. And efforts are also now, as I said earlier, underway to increase connectivity between our two countries, because, as I said earlier, the people-to-people connect will be at the heart of our relationship. Distinguished delegates, now I wish to dwell some bit of time on India now, because, as you know, India is now the fastest growing major economy in the world, expanding at almost 3 times the global average. Now we are the we have become the 5th largest economy. We used to be 11th largest economy in 2014. In less than about 10 years, we have now moved to what we call the 5th largest, expected to grow to become the 3rd largest in the next 2 years. Now, what does it mean is, it means that India's not only domestic growth will continue to have its impact, but the connectivity of India, India's ability to engage with the rest of the world economically and otherwise, will continue to grow at much faster pace. In fact, our stock market, of course, you would have seen some blip in the last few days, but Indian stock market has become the 4th largest in the world, with a market capitalization crossing $4 trillion. Now, India, with 900 million in the working age group, 65% of the population below the age of 35 years. So all this has great implications, as we see, over the next 2 decades for the rest of the world, particularly in countries where the workforce is shrinking because of the aging populations,
be it European Union, Japan, I understand even China. So India will be providing the professional and technical manpower for the rest of the world in the coming decade or two, certainly. The outcomes, as you know, we have this Atmanirbhar Bharat, which is, we call a self-reliant India with a global connect, and also to emerge as a global manufacturing hub, is making a huge impact in India's manufacturing sector. I am very happy to announce and inform that several Malaysian companies are looking at establishing some of their manufacturing entities in India, and I am aware of certainly some of them already in Tamil Nadu. So the emphasis on digitization and innovation, as mentioned earlier, has led to expansion of digital economy in India, and the startups, this is the new buzzword in India, which is the startups. We were barely having 600 or about that much of startups in 2016. That means I'm talking about 6-7 years back. Today we have over 150,000 startups covering any conceivable possible area you can think about. And it is in this background where I see that coming together of all the distinguished businesses from globally and certainly from Malaysia is bound to provide much needed fillip for the entrepreneurial spirit, which is, as you know, quite abundant among we Indians. I mean, when I say Indians, when I'm talking of Indian nationals, the Indian diaspora. Well, distinguished delegates, let me add a word about Malaysia here. As you know, Malaysian economy is really upbeat, with growth projections expected to touch 5% next year. In fact, recently the World Bank has reviewed and renewed and upgraded the Malaysia's economic growth, and also the projections for Malaysia to become a high-income country in the coming 2 years. So this is again a very positive story. Secondly, Malaysia truly, as I believe and we believe in the Government of India, as a hub for expanding seamlessly into other Southeast Asian countries. Because Malaysia's business environment is one of the best, and in fact, ever since Honorable Prime Minister of Malaysia, YB Dato Sri Anwar Ibrahim took office, there has been remarkable improvement in terms of the business environment. Investment climate has been improved. New national policies for industrial growth, for development of tech sector, for development of semiconductor industry. Several national plans have been unveiled, which provide huge opportunities, as I see it, for Indian businesses, irrespective of where you are located, whether businesses from India or any part of the world. And here, I see the Indian diaspora businesses who are gathered today here have great synergy in expanding your trade and investments with Malaysia, and in the process promote India-Malaysia's business engagement. Well, distinguished delegates, now I would like to take this opportunity to commend the participation from Tamil Nadu, the state of Tamil Nadu, in such large numbers, including, as we're going to see, I understand, representatives, very senior representatives from the state government of Tamil Nadu. In the story of India's economic growth, the role played by the state of Tamil Nadu is simply remarkable. As you know, Tamil Nadu remains one of our most industrialized and progressive states in the country. More important to note is that industrialization in Tamil Nadu is not confined to few cities, but it is geographically well spread. And I understand 50% of the GSDP comes from 8 cities in Tamil Nadu. Now, here, this is where the efforts made and currently in diversifying into various sectors from Tamil Nadu is remarkable. Even though traditionally strong in particularly automobiles and textiles, I actually come from an automobile sector when I started my career working for the Tata. So I knew how significant, I'm talking about the late 80s and 90s, how important Tamil Nadu was and continues to be in the automobile sector and textiles, of course. But in the recent times,
Tamil Nadu has made rapid progress in sustainable mobility, medtech, electronics, you name it. And it has the highest number of factories in the country, as I understand. So this is the kind of strength that Tamil Nadu brings to the table. Participation from the state government of Tamil Nadu, especially at the decision making and decision makers, business leaders and experts, will add tremendous value to this event, and particularly it will help connect with the Malaysian Indian businesses here. Well, here I would like to add a couple of developments in the context of Malaysia, which is of, I'm sure will be interesting, will interest you. As you know, during the visit of Honorable Prime Minister of Malaysia to India in August this year, both Indian Prime Minister and Malaysian Prime Minister announced the establishment of the first ever, I would use the word first ever, Tiruvalluvar Chair of Indian Studies at the prestigious University of Malaya in Kualalumbur in Malaysia. As you know, this chair, we hope to bring to life the great contributions of the greatest legendary, our own Tiruvalluvar, and his kind of contributions of his time and his relevance to the contemporary world, and how we can build this as we build our relationship, stronger relationship with Malaysia. In fact, recognizing the importance of Tamil language in Malaysia, the High Commission of India, together with the Indian Cultural Center here, we have launched a language series. We call it as Confluence of Languages. As you know, in Sanskrit, it's called the Samagam, where we've invited several luminaries, academics in Tamil language who are from Malaysia, who are Malaysians, who came and spoke to us and explained how the Tamil language and culture is being preserved in Malaysia, and how their plans into the future of how to continue to promote and sustain this great language, Tamil language. Distinguished delegates, let me not take too much time, but as we come to the conclusion, let me mention that the presence of Tamil-speaking communities in Malaysia further cements the bonds between our two nations, not only by contributing to Malaysia's economy, but also serving as a bridge to the Indian businesses, particularly the kind of areas that you are looking at, cultural heritage, and I'm sure during your conversations over the next 3 days will help develop these collaborative opportunities, which I'm sure you will take advantage of. As delegates, you business leaders and academics coming together here, I'm very confident you will explore ways in which India and Malaysia, along with the Tamil communities, call a very significant role, can collaborate better. Areas such as education, infrastructure, healthcare, technology, you can name it, and among areas of interest to you, present as I see it ample opportunity for mutual growth. Your efforts over the next 3 days will supplement the efforts of the Government of India and Government of Malaysia, which are already, as I mentioned earlier, collaborating closely on initiatives like digitalization, green energy, and healthcare, and several other areas, a trend that this conference can reinforce through the very diverse representation, and I'm sure the dynamic discussions that will take place over the next 3 days. It is in this context the Tamil diaspora, with its extensive network and its unique ties to India, can play a pivotal role in fostering partnerships that bridge East and the West. And here I would like to add, before I conclude, as you know, we have every 2 years in India, we do what is called Pravasi Bharatiya Divas, a day where the Government of India at the highest levels celebrates the contributions of the Indian diaspora and also provide opportunities for them to engage much more closely with the Indian, let's say, diverse sectors. And certainly in this context, the next Pravasi Bharatiya Divas will take place in Bhubaneswar in the state of Odisha from 8th to 10th January 2025. Allow me to take this opportunity to invite all of you to kindly join at Bhubaneswar. In fact, the theme for this year, the next Pravasi Bharatiya Divas, is the role and contribution of Indian diaspora for Vikasit Bharat 2047. As you know,
today now India has the ambition, as announced by our leaders, by 2047 India should become a developed country. And in this journey between now and 2047, that the role of Indian diaspora is going to be extremely important to signify the importance of the role and contribution of the Indian diaspora. The Honorable Prime Minister of India has declared that this year the theme should be dealing with the role and contribution of you all in making India a developed nation by 2047. So it is here, again I come back to the conference here, the Tamil community's value and resilience and adaptability I think are the key assets in a world where industries are constantly evolving. I encourage you as leaders and influencers to dwell into these new realms of economic cooperation. And the 11th World Tamil Economic Conference, Tamil's Economic Conference, in my view, marks a new chapter in the collective journey of the Tamil diaspora with enormous potential opportunities, particularly, as I said, in Malaysia and with Malaysia, together with India and countries in which you all are residing. I extend my very best wishes on behalf of the High Commissioner of India to all the participants for a very productive conference. May your discussion lead to meaningful partnerships, groundbreaking ideas, and ultimately a more prosperous and an interconnected world. I think I see the interconnectedness right here in this conference, and here I would like to conclude by complimenting the extraordinary efforts put in by Dr. V.R.S. Sampath and his team, and also the excellent support extended by Dato Sahadevan, NLFCS and his teams in making this conference a reality. I know how much of hard work has gone into making this conference a reality. I mean, it is the persistent efforts of Dr. V.R.S. Sampath and with the active support of Dato Sahadevan, I think they have been really able to put this together. Friends, I can tell you it is not easy. And to bring all of you together and in Malaysia, I think this required, as I call, boundless energy to make this event to happen. And with these words, I'd like to thank Dr. V.R.S. Sampath, Dato Sahadevan for inviting me to this conference, and I wish you all a very meaningful and fruitful time over the next 3 days. Thank you very much. Nandri, terima kasih. வணக்கம். நீங்கள் ஒரு அருமையான, ஒரு திறமையான, ஒரு அனைத்து செய்திகளையும் ஒன்றடக்கிய, அதாவது ஒரு வளர்ச்சி பணியை நோக்கிய ஒரு அருமையான சொற்பொழிவினை, தொடக்க உரையினை நம்முடைய இந்திய தூதர் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இட் இஸ் a wonderful and also very powerful, informative, helpful, forward message speech given by our inaugural speech given by our Excellency High Commissioner of India. He given lot of information, lot of progressing activities, proposals, projects, programs, all he mentioned about his whole speech. Even recent visit of our Malaysian Prime Minister to India and has taken an initiative to establish a Tiruvallur statue in the University of Malaya. It is a wonderful gesture by the Malaysian government as well as our Indian government. Indian government funding, and they are providing the infrastructure facilities. Joined together, establishing a chair is a wonderful thing. Similarly, he mentioned about for the connectivity. Very, very important for connectivity. Without connectivity, we cannot develop. Once upon, I used to travel from Malaysia, from India to Malaysia from 1977. More than 200 times I visited this country. Well, you see, most of the times in the Air India used to have a first class, business class, like that, 300 people together traveling the big flight. Similarly, Malaysian Airlines. Now it's a very smaller flight, no business class, only 12 seats. Economy also, a lot of smaller seat and many things.
So people facing problem. I mentioned even High Commissioner when I met yesterday also, because connectivity is very, very important. He told me taking a lot of steps at the government level, both government taking steps. He mentioned that also. We are expecting connectivity more. It will be helpful for visiting Chennai, also visiting Kualalumbur frequently our people. Apart from that, he mentioned about lot of developmental activities, how the Indian youth, 35, below 35 years with 65 crores of the people, 900, I think 900 million population, is going as a worker or a driver or a doctor or an engineer or a businessman or a IT professional or a husband or a wife, like that, different ways they are going all over the world, our Indian population. Indian recipe, Indian food, restaurant is very much needed everywhere. Like that, a lot of new avenues for our Indians to go and start different Indianized business, because our youth will go to everywhere to do all the job. In European countries, below 35 years population, only 10%. Above 50 years population is 75%, like that. They are all over the world like that. Youth population only in India. They are going all over the world. This is a situation. Please utilize for all 3 days. Thanks for our Excellency High Commissioner of India to inaugurate the conference and given a wonderful speech. We are all taking as a mark of inauguration to group photograph now. Cameraman, group photo எடுங்க. Camera போயிட்டாரா? வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. உள்ள கீழே வச்சுட்டு வந்துருங்க. மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் மொபைலை எடுத்துருங்க ஃபோட்டோ. This is a remarkable day for us, the conference. Everyone take your own mobile. Mr. Vivekanandan, First Secretary of India, please come to stage. Professor Naga, Chartered Accountant, please come to stage for the group photo.